விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இப்படி நாங்க வெள்ளம்பட்டி பக்கம் போயிட்டு வர போறோம். வெள்ளம்பட்டியில ஒரு மகன் என்ன காரியம் ஒன்று செஞ்சிருக்க, என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? செய்தியை படிக்கும் போது சிரிப்பா இருந்தது. மகன் முதல்ல ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு கடிதம் தந்தைக்கு எழுதி இருக்கிறார். அப்பா, அன்புள்ள அப்பா. தந்தை எழுதுறதுக்கு எழுதி இருப்பாரு. இல்ல நான் ஒரு பெண்ணை வந்து விரும்பிட்டேன். சரி சரி, நான் அவளோட வாழ போறேன். ஓ, அதில் தப்பில்லை தானே. கடிதம் எழுதுறார், தன்னை விருப்பத்தை வெளிப்படுத்துறார். மற்றது இன்னொன்று வந்து இவர் கொஞ்சம் போதைக்கு அடிமையானவர். போதைக்கு அடிமையானவர். 31 வயசுனவா, 31 வயதான மகன். எனவே ஏற்கனவே தந்தையோட தான் அவர் வசிச்சு வந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். ஒண்டாயிருந்திருக்காங்க. கடைசியில அவருக்கு ஒரு பெண்ணை பிடித்து போக அந்த பெண்ணை பற்றி சொல்லணும் அப்பாட்ட, நேரடியா சொல்ல ஒரு மாதிரி பயத்துல கடிதம் எழுதி வச்சிருக்காரு. நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஓகே, கடிதம் எழுதி வச்சாரு. கடிதத்தை எழுதி போட்டு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா, வீட்டுல உள்ள நாட்காலி, கதிரைன்னு சொல்லுவோமே, கதிரை, மேசை, கட்டில், அது இது பெருமதியான டிவி, எல்லா பொருட்களையும் ஒரு லொரியோண்ட பிடிச்சு ஏற்றிக்கொண்டு போயிட்டான். அவருக்கு வாழ்றதுக்கு எல்லாம் தேவைதான். அப்ப என்ன அந்த கடிதம் அந்த வீட்டை வந்து அந்த பெண்ற வீட்டை ஒன்றும் வசதி இல்லையா, அந்த பொருட்கள் ஒன்றும் இல்லையா, வசதி இல்லாத பெண்ணால தானப்பா இதெல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி பழைய மெத்தோண்ட மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், இது மட்டும் உங்களுக்கு காணும், இந்த பழைய மெத்த காணும் உங்களுக்கு, மற்றதெல்லாம் நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போயிட்டார். நல்ல மகன். அதனால இப்ப போலீஸ் பிடிச்ச ஆள 14 நாட்கள் விளக்கு முறையில வச்சிருக்காங்க, விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. என்ன போதை பொருளுக்கு அடிமையானவர். அதுதான் அதனால எண்ணி எடுத்துட்டு போனவர் இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காரு. 10 லட்சம் ரூபாய்க்கும் பெருமதியான பொருட்கள், 40,000க்கும் சில பொருட்களை விற்பனை செஞ்சிருக்கிறார். இது வேற நகையை வாங்கி போடணும், தாலி கயிறு செய்யணும், வாடகைக்கு பிடிச்ச லொரிக்கு காசு கட்டணும், லொரி காசு கொடுக்கணும். இந்த மாதிரி செலவுகளுக்காக சில பொருட்களை விற்பனையும் செய்திருக்கிறார். சூப்பர் சூப்பர் மகன். இந்த தந்தையர் தினத்தில் ஒரு சிறப்பான மகனை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இலங்கையில நடக்குது, நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி அந்த அங்காள பக்கம் நாங்கள் போனோம்னா இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை, அந்த காசா பிரச்சனை போயிட்டு இருக்கு தானே, அது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தும் போயிட்டாங்க. இஸ்ரேல் எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் தொடர்ச்சியாக காசா மீதான யுத்தத்தை நடத்திட்டே இருக்கு. யார் சொன்னாலும் கேட்கல. இப்ப கடைசியில் ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு முடிவெடுத்தாங்க இல்லையா? அப்ப அமெரிக்கா, நாங்களும் அண்மையில சொல்லி இருந்தோம், போர் நிறுத்தத்தை கொண்டு வர போறாங்க. ஐநா ஒரு தீர்மானமாக எடுத்தது போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ போர் நிறுத்தம் வேண்டா, அதுக்கு அந்த கதைக்கு இடமில்லை என்ற மாதிரி தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு நடந்துட்டு இருந்தார். ஆனா நெதன்யாகு நினைக்காத ஒன்றை ஹமாஸ் செய்துவிட்டது. என்னடா, ஹமாஸ் அறிவித்தது நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயார் என்று. இதை நாங்கள் கடந்த வாரம் சொல்லியிருந்தோம், ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு இணங்கி விட்டது என்று. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, இப்ப ஹமாஸ் போர் நிறுத்தத்துக்கு இணங்கியது மட்டுமல்ல, இந்த கைது செய்து வைத்திருக்கிறாங்களே, பிடிச்சு வச்சிருக்காங்களே பணைய கைதிகள், அவர்களையும் விடுதலை செய்ய தயார். அதாவது இஸ்ரேலியர்களாக இருக்கிற பலரை பிடித்து வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான, அவங்களையும் விட்டு போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வரோம் என்று சொல்லி இணங்கி. இவர் வந்து வேணாம் என்று சொல்லியிருக்கார். இவர் வந்து இப்ப இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாம போகுது. ஏன்னா இவர் வந்து அடிச்சு முடிச்சிருவன்னு தான் நின்றார். அடிச்சு தரைமட்டமாக்காமல் விட மாட்டேன்னு தான் நின்றார். அப்படித்தானே சொன்னார். அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ இவருக்கு எதிராகவே இஸ்ரேலியர்கள் மாறி இருக்கிறார்கள், மக்கள் மாறி இருக்கிறாங்க. அவங்க கைதிகளையும் விட போறேன்னு சொல்றாங்க, கொண்டு வராங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க போர் தொடுக்கணும்னு நிக்கிறீங்க. அதான் எங்கட உறவுகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கள மண்ணோட மண்ணாக்க பாக்குறீங்களா? போரை நிறுத்திட்டு அவருக்கு எதிராக இப்ப குரல் கொடுக்க வழிகிட்டு, போரை நிறுத்திட்டு தயவு செய்து நீங்கள் ஹமாஸ் படையினர் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க எங்கட இஸ்ரேலியர்களை மீட்டு வாருங்கள், இல்லாட்டி வீட்டை போங்க, பதவியை ராஜினாமா செய்யுங்க, கடும் எதிர்ப்பு. பாத்தீங்களா இப்ப என்ன செய்ய போறாரு? என்ன செய்யறது? தலையை பிச்சு கண்டு இருக்க வேண்டியதான். சிக்கலுக்குள்ளாயிட்ட.